வணக்கம் மாஸ்டர் டெக் நேயர்களே. நாம இன்னைக்கு பார்க்க போறது மைய பாவகம். ஜாதகத்தில் 12 கட்டங்கள் ராசிகள் இருந்தாலுமே கூட ஏதோ ஒரு பாவகத்தில் அல்லது ஒரு சில பாவகங்கள் இணைந்தே ஒரு ஜாதகரை வழி நடத்தும். அந்த வகையில் ஒரு ஜாதகத்தின் மைய பாவகத்தை தெரிந்து கொள்ளுதல் என்பது மிக முக்கியம். இதை பழமையான நூல்களான பாரசீகம், ஜெமினி மற்றும் பல வேத நூல்களில் ஒரு நுட்பமான மைய விதியாக மைய பாவகம் என்பதை கண்டறிதல் மிக முக்கியம் என்று குறிப்பிடுகின்றது. ஒருவரின் வாழ்க்கை ஒரு நோக்கம், ஒரு லட்சியம், ஒரு காரணம் என்ற ஏதோ ஒன்றின் அழுத்தத்தில் அவசியத்தில் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த அழுத்தம் வெளிப்படும் பாவகம் அல்லது எந்த பாவகம் மீண்டும் மீண்டும் வலியை தருகின்றதோ அல்லது கொடுமையை தருகின்றதோ அல்லது அனுபவத்தை தருகின்றதோ, சரி செய்ய முயன்றும் முடியாமல் போகின்றதோ அதுவே மைய பாவகம். இதையே வேத நூல்கள் ஏதோ பாவ புனாபிருத்தி சவ ஏவ மத்திய பாவக என்று வேத நூல்கள் மீண்டும் மீண்டும் செயல்படும் பாவகமே